அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தாங்க பார்க்க போறோம். அதாவது ரொம்ப நாளா நானும் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ்க்கு வந்து ஒரு நல்ல பாக்ஸ் ஏதாவது இருந்தா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த பாக்ஸ் வந்து ரிவ்யூஸ் வந்து கொஞ்சம் நல்லா போட்டிருந்தாங்க. சரி ஓகே நாமளும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணதான் இந்த ப்ராடக்ட் ஓகேங்களா. இதுல நம்மளுக்கு வந்து 6 பீஸ் வந்துருது. இது 225க்குன்னு நான் வாங்கியிருந்தேன் மீஷோல. ஓகேங்களா. இந்த பாக்ஸ்ல கீழே ஏர் ட்ரையர் அதாவது நம்மளுக்கு வாட்டர்லாம் கீழே செப்பரேட்டாக போகிறதுக்கு வந்து ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஓகே தான். பட் வந்து குவாலிட்டி வைஸ் ஓகேவான்னு கேட்டேன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கொஞ்சம் லேஸாக தான் இருந்தது. பட் ஓகே ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு இது ஓகே தான். இதில் வந்து நம்ம மல்லி இலை, புதினா இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, எலுமிச்சைப்பழம் இந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் ஏன் இந்த மாதிரி கட்டியிருந்தேன்னா ஒரு 3 பாவக்காய் நம்மளுக்கு இதில் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு 7, 8 தக்காளி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. கத்திரிக்காய் வந்து ஓரளவு பிடிச்சிருந்தது. பட் நம்ம அதிகமாக வச்சோம்னா நம்மளால க்ளோஸ் பண்ண முடியாது லிட்டை. இதில் வந்து நம்ம இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிற போது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவே இருக்குங்க. நம்மளுக்கு வந்து ஸ்பேஸும் வந்து ரொம்ப பிடிக்காது. நம்ம மேலே மேலே வச்சுக்கலாம் ஓகேங்களா. அந்த மாதிரி ப்ராடக்டை வந்து நம்ம இதுக்குள்ளே வச்சுக்கலாம். பட் ஓகே தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. பட் நார்மலாக இருந்தது. நம்ம ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்கு பெட்டராகவே இருந்தது. உங்களுக்கு வந்து இதே மாதிரி வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் மீஷோவில் வந்து வாங்கின லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.